ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையும் சத்தும் மிகுந்த வர கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு சட்னி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதுவும் வர கொத்தமல்லியை வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த வர கொத்தமல்லி வந்து நிறைய மருத்துவ குணம் மிக்கது. இது வந்து பித்தத்தை குறைக்கும், நம்மளோட பித்தத்தையும் குறைக்கும், ஜீரண சக்தியும் அதிகப்படுத்தும். அந்த வர கொத்தமல்லியை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சுவையான ஒரு வரக்கொத்தமல்லி சட்னி செய்யறோம். அதாவது தனியா சட்னி. வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து தனியா ஒரு 1/4 கப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், உளுந்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் தனித்தனியாக எடுத்துக்கணும். அப்புறம் சிவப்பு மிளகாய் ஒரு 12, பூண்டு 6 பல், கொஞ்சோண்டு புளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் புளியும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க தனியாவை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் தனியாக வறுத்து எடுக்கணும். இது தனியாக வறுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பை வறுக்கணும். அது பாதி வறுப்பட்டு இருக்கும்போதே நம்ம வந்து வச்சுருக்க உளுந்த பருப்பையும் சேர்த்து அதில் போட்டு வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வச்சுருக்க மிளகாயையும் அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம். அடுத்து நம்ம வச்சுருக்க புளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வந்து ஒரு வதக்கிக்கலாம். கடைசியாக நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவலை அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் துருவல் போட்டோன்னா நம்ம லைட்டாக தான் வதக்கணும். வதக்கின பிறகு நம்ம இதை வந்து பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம தனியாவை போட்டு நம்ம அரைச்சிக்கணும். ஏன்னா தனியா வந்து அரைப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் ஃபஸ்ட்டு தனியாவை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு நம்ம வச்சுருக்க மற்ற பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஒரு கிண்ணத்தில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணியும் அதில் விட்டு கொதிக்க விடலாம். இது வந்து நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த டைம் வந்து நம்ம இந்த சட்னியை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் வந்து தூக்கலாக இருந்தால் தான் இந்த சட்னி வந்து நல்லா சுவையாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.